மனிதா மனிதா உன்னை அறிவாயோ? உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பவரை நீயாவது அறிவாயோ? ஓ மனிதனே, ஓ மனிதனே, இயேசு உனக்குள்ளும் இருக்கிறார், மறவாதே. சேராது பாவசாயலான நீயும் நானும் கிறிஸ்து போலவே புதிய சாயலாக இயேசு உன்னை என்னை மாற்றினாரே. கிருபை கிருபை இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லையே. அந்த அருமை இயேசு எனக்கும் உனக்கும் தகப்பன் அல்லவோ? அந்த அருமை இயேசு உனக்கும் எனக்கும் தகப்பன் அல்லவோ? பாதியிலே நாம் இழந்து போனதை, பாதியிலே நாம் தொலைத்து விட்டதை, பாவிகளாய் நாம் வாழ்ந்த காலத்தில் ஏதுமே தெரியாமல் தடுமாறினோம். ஒரு தரம் எனக்காக பாடுபட்டதினால் பாவமே இல்லாத பரிசுத்தராய் மாறினோமே. நியாய பிரமாணம் செய்யாத நீதி எல்லாம் கிருபையின் மேன்மையால் நாம் செய்தோமையா. இது என்னாலே வந்ததும் அல்ல, அறிவு திறனாலும் பெற்றதும் அல்ல. கிருபை கிருபை கிருபையினாலே நான் மகிமை 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 அடைந்தேன் ஐயா. ஓ மனிதனே, ஓ மனிதனே மனிதனே, இயேசு உனக்குள்ளும் இருக்கிறார், மறவாதே. தகுதி பார்த்து நம்மை தேவன் தெரிந்து கொள்ளவில்லையே. எந்த தகுதி இருந்தும் பணம் கொடுத்து கிருபை வாங்க கூடுமோ? பயத்தோடு நடுநடுங்கி மரணத்தோடு வாழ்வதோ? தேவன் எதற்காக சிலுவை சுமந்தார் என்று உனக்கெனக்கும் புரியுமோ? மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய பாவத்துக்கு நாம் அடிமையா? கிருபை பெற்ற நோக்கத்தையே நாம் கெடுத்து போடக்கூடுமோ? பாவமாம்ச சாயலாக இயேசு தான் பிறந்த நோக்கம் நிறைவேற்றி முடித்தாரே. பூமியுமோ மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் மனிதா மனிதா, தினம் கிருபை கிருபை என்று சொல்லி பாவம் செய்யாதே. மனிதனே, ஓ மனிதனே, சாக்கு போக்கு சொல்லி பாவம் சுமக்காதே. சீக்கிரம் அவர் வருகைக்கு நீங்கள் என்றும் ஆயத்தமா? சீக்கிரம் இயேசு வருகைக்கு நீங்கள் என்றும் ஆயத்தமா?